மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தில் தமிழகம் முழுவதும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் நகர் மற்றும் நத்தம் பகுதிகளில் பரப்புரையை மேற்கொண்டார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நம்முடைய கழக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இந்த நத்தம் பேரூராட்சியில் குழுமிருக்கின்ற மக்களே சாட்சி. இந்த எழுச்சி மிகு முன்னாள் ஊராட்சியுடைய பெருந்தலைவர் கழக புரட்சித் தலைவர் பேரவை இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு ஆர்விஎன் கண்ணன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் அவர்களே, வெற்றிக்கு அறிகுறி இறைவனே நமக்கு சாட்சி. அழகா மழை பொழிந்து குழு குழு என்று குளிர் காட்டுகின்ற குளிர் காற்று வீசுகின்ற அற்புதமாக இப்போ உங்களை எல்லாம் சந்திப்பதிலே அதை கொண்டாந்து நிறைவேற்றி இன்னைக்கு கண்மாய்கள் ஏரிகள் குளம் குட்டை அனைத்து நீர் நிரப்பி இன்னைக்கு கோடை காலத்துல இன்னைக்கு நீரை சேமித்து நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் பம்பு செட்டை இயக்குவதற்கு மும்முறை இப்படி பல திட்டத்தை கொண்டாந்து இந்த ஏழை மக்களுக்கு நன்மை செய்த அரசு அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 10% அறிவிப்பு தான் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற தொழிலாளருடைய சம்பளத்தை உயர்த்தும் சொன்னாங்களா? உயர்த்துவாங்களா? ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளம் கொடுக்க முடியல இந்த கைலாகாத அரசுனால. அதிமுக கட்சி இந்த மக்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சவுடன் மத்திய அரசு கிட்ட இதை பற்றி சொல்லி அழுத்தம் கொடுத்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிகளுக்கு முதல் கட்டமா 2999 கோடி நிதியை பெற்று இந்த ஏழை மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு சம்பளத்தை கிடைக்க செய்த அரசு கட்சி அதிமுக கட்சி. அந்த பாதிப்பில் இருந்து அவரை காப்பாற்றுவதற்காக அதிமுக கட்சி எப்பொழுதும் மக்களுக்கு துணை நிற்கும். அதோட இங்க இருக்கின்ற நம்முடைய கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்திலே பிறந்த என்னை வந்து நேரில் சந்திச்சு என்னை வந்து நேரில் சந்திச்சு 2 கையும் கிடையாதுங்க, 2 கையும் பொருத்த வேண்டும். 2 கை எனக்கு வேணும். நீங்க வந்து நினைச்சா முதலமைச்சர் செய்யறாங்க, நான் நினைச்சேன் என்ன 2 கை இல்லாதீங்க எப்படி பொருத்தணும்? இல்ல இல்ல மருத்துவர்கள் சொன்னாங்க முதலமைச்சர் நினைச்சா செய்ய முடியும். உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அனுப்பிச்சு அவரை அனுப்பி வச்சு நீங்க ஒரு மருத்துவ குழு போட்டு அவரை பரிசோதனை பண்ணுங்க, இந்த 2 கையும் பொருத்த முடியுமான்னு பாருங்க. அப்படி இருந்தா அவருக்கு இந்த அவர் கேட்ட கோரிக்கை நிறைவேற்றலாம்னு சொன்னோம். அவரும் மருத்துவ குழு போட்டு சோதனை பண்ணி இறந்தவர் உடல் இருந்து 2 கையை எடுத்து பொருத்தி இன்னைக்கு திண்டுக்கல்ல நீங்க சிறப்பா வாழ்க்கை அதிமுக வரலாற்று கட்சியில் பாருங்க. ஸ்டாலின் திமுக கட்சி தலைவர், திமுக உதயநிதி, மகளிர் செயலாளர் கனிமொழி, அவ்வளவுதான் பதவி. எல்லாமே குடும்பமா எடுத்துக்கிட்டு உழைக்கிறவர்கள்லாம் நடுத்தரவுல வேலைக்கு பார்க்கணும். இப்படிப்பட்ட காட்சி ஆட்சிக்கு வரணுமா? இங்கதான் இப்படின்னா டெல்லிக்கு போனாலும் அப்படித்தான். டெல்லிக்கு போனாலும் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நாட்டு மக்கள் வளமோடு செழிப்போடு இருக்க வேண்டும் என்றால் மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற வேண்டும்.
அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, அது மட்டுமல்ல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். நீங்க அதிமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டத்தை சிக்கர் ஒட்டி திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு எவ்வளவு பேர் வச்சிட்டு இருக்காரு. நலம் காக்கும் ஸ்டாலின் நலம் காக்குறாங்க. எப்போ 4 வருஷம் கழிச்சு மக்கள் நினைச்சிருக்காரு. எப்போ அவருக்கு உடல் சரியில்லாம இன்னைக்கு போய் மருத்துவமனைக்கு சேர்ந்த பிறகுதான் இந்த சிந்தனையே வந்திருக்குது. ஆக நமக்கே எப்படி உடம்பு சரியில்லை, மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு ஏதோ சிந்திச்சிருக்காரு. பரவாயில்ல, ஏதோ ஓட்டு போட்ட மக்களுக்கு அப்பதானே சிந்திக்கிறாரு. அதுக்கு சந்தோஷப்படலாம். அப்போ நலங்காக்க திட்டம் அறிவிச்சீங்க. சரி, என்ன மக்களுக்கு செஞ்சீங்க? இந்த திட்டத்தின் மூலமாக என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யல. அதிமுக ஆட்சி இருக்கிற போது தமிழ்நாடு முழுவதும் மருத்துவ முகாம் நடத்தணும். 10 ஆண்டுல அதிமுக ஆட்சியில 2012-2020 வரை 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தணும். 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி அங்காங்க ஏழை மக்களை பரிசோதனை செஞ்சு அவர் உடலில் என்ன நோய் என்று ஆராய்ந்து அதற்கு தகுந்த சிகிச்சை அளித்த அரசு அதிமுக அரசு. 460 நடமாடும் மருத்துவ குழு இருந்தது. இதெல்லாம் புள்ளிவிவரமாக சொல்ல முடியும். உங்களால இந்த ஸ்டாலின் அவர்களே சொல்ல முடியுமா? 460 நடமாடும் குழு. தினமுல்லை செய்திகளுக்காக மண்டல செய்தியாளர் நத்தம் மதுரை வீரன் மற்றும் மாவட்ட செய்தியாளர் சிராஜுதீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.